ஹலோ, வணக்கம் பீவர்ஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இவ்வளோ நாளாக வீடியோ போடாததுக்கு மன்னிக்கணும். ஒரு சில வேலைகள் இருந்த காரணத்தால் வீடியோ போட முடியல. இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் நம்ம ஆத்தூர் தாலுகாவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நல்ல ரெட் சாயில் மண்ணுங்க. தார் ரோடு பேசிலே அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதோ இல்லை சொந்த தேவைக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ இது ஒரு நல்ல இடங்க. மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 12 ஏக்கர் 50 சென்ட்டு. பாருங்கள், மண்ணை பாருங்கள். தென்னை மரம் முன்னாடி வச்சது. அதில் நிறையா ஒரு வறட்சியில் அது காஞ்சி போயிடுச்சு. இப்போ நல்லா செழும்பாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூரா வாழையெல்லாம் நட்டுருக்காங்க. இப்போ இதை நம்ம இது மறுபடியும் தென்னங்கன்று போட்டு உற்பத்தி பண்ணலாம். இதில் வெங்காயம் நட்டுருக்காங்க, வாழை, அங்கிட்டு கத்திரி கொஞ்சம் நட்டுருக்காங்க. இடம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் தான். மொத்த பரப்பளவுமே ஒரே ஆள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஒரு கிணறு அமைஞ்சிருக்கு, ஃப்ரீ சர்வீஸு. ஒரு போரு, அந்த போருக்கு சோலார் மாட்டியிருக்காங்க. மாட்டி இன்னும் ப்ராசஸ் பண்ணாமல் இருக்குது. அது லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன், அது சோலாரை. இடம் நல்ல ஒரு சிறப்பான இடம். இந்த இடத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா 32 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை மார்ஜின் கிடையாது. நேராக சிட்டிங்கில் உட்காந்து பேசும்போது குறைச்சி பேசலாம். சில பேர் என்ன இதுக்கு போய் 32 லட்சம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. இடம் அப்படி இடம் டேம் ஜோனில் இருக்குது. பக்கத்தில் காமராஜர் நீர்த்தேக்கம் இருக்குது. அந்த அந்த டேமில் தண்ணி பெருகினாலே இங்கிட்டு நல்ல வாட்டர் சோர்ஸ் கிடைக்கும், நிலத்தடி நீர். வாழையெல்லாம் நட்டு செவ்வாழை நட்டுருக்காங்க. செவ்வாழையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2000 ரூபா 1500 போயிட்டுருக்கு. தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, உரம் வச்சு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கத்திரிக்காய் இடத்தான் பார்க்க போய்கிட்டுருக்கான். மண் ஒரு அழகான மண்ணுங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்படி பண்ணால் தான் இருக்கு. கத்திரியை விட்ருக்காங்க. கத்திரி இப்போ காய்க்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கோ கத்திரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டிஸ்கோ கத்திரி தான் நட்டுருக்காங்க. நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய இடத்துல தான் இருக்குது. நம்ம கத்திரியை பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குங்க. தண்ணியெல்லாம் நல்லா செலும்பு. தண்ணியை பற்றி எந்த குறையும் கிடையாது. இந்த ஏரியாவில் பார்த்திங்கனாக்கா எம்டி லேண்டு இப்போ 25-30 போச்சு. தென்னந்தோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா 40 ரூபா 45 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு ஒரு ரேட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம நேரில் சிட்டிங்கில் உட்காந்து பேசும்போது குறைச்சி பேசலாம். ஒரு 2 ஏக்கர் எம்டி லேண்டு இருக்குது. கூட தென்னை மரம் ஒரு 70 மரம் இருக்குன்ட்ருக்காங்க. அந்த 70 மரமே நல்லா காப்பில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த தார் ரோட்லேயே 2 சைடுமே இருக்குது லேண்டு. லெஃப்டில் இருக்கிறது நல்ல ஒரு ஆற்ற ஒட்டியே இருக்குது. கிணறு, போரு எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஆற்று ஜோனில் ஆற்றுல உபரி நீர் வெளியேறும் போதும் தண்ணி நல்லா மேலே வந்துடும்.
பார்த்திங்கன்னா டேமில் வந்து தண்ணி இப்போ கிடக்கு, நிறையா கிடக்கு. அந்த டேமில் தண்ணி இருந்தாலே இந்த ஏரியா பூராமே செழும்பாக இருக்கும். பார்த்துருப்பீங்க. ஆத்தூர் டேம்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஐயம்பாளையம், ஆத்தூர்லாம் ஒரே ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து அந்த கிணறு. கிணறுலேருந்து அங்கேருந்து இது வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஆனால் ரோட்டு பேஸ்லேயே தான் இருக்குது. இதுவும் ரோடு பேஸில் இதை பார்த்திங்கன்னா இதில் தான் ஒரு போர் இருக்குது. போருக்கு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா இது என்ன தெரியுமா, பக்கத்து தோட்டம். இந்த தர்பூசணி சொல்லுவோம்ல, அந்த தர்பூசணி போட்டிருக்காங்க. அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த லேண்டுக்குரிய போரு, அந்த சோலாரையும் பார்க்க போய்கிட்டு இருக்கேன். சோலாரு, இந்த போருக்காக அந்த சோலார் வாங்கியிருக்காங்க. சோலார் எல்லாம் ஃபிட் பண்ணி ரெடியாக இருக்குது, ப்ராசஸில் தான். மோட்டரும் மாட்டிட்டாங்க. இதை கனெக்ஷன் போட்டு ஸ்டார்டர் வச்சு கனெக்ஷன் போட்டு விட்டால் மோட்ரு நல்லா தண்ணி நல்லா ப்ரெஷராக அடிக்குது. அந்த லேண்டில் இருக்க தோட்டத்துக்காரர் சொன்னார், நல்லா ப்ரெஷராக இருக்கும் தண்ணி அப்படின்ட்டுருக்காரு. போர் நல்லா ஆற்றோரம் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆற்று இதுக்கு பக்கத்தில் தான் ஒரு 10 அடி டிஃப்ரென்ஸில் தான் ஆற்று இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்.